பரிசுத்தரே, பரிகாரியே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்களுக்காக துணை நிற்கிறவரே, எங்களுக்காக நியாயம் செய்கிறவரே, எங்களுக்காக நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக உதவி செய்கிறவராய் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ லோகத்தின் ஆண்டவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, மனிதனை மண்ணினால் உருவாக்கினவரே, உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றினவரே, உம்மை அப்பான்னு கூப்பிட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே. எத்தனையோ இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்காத இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கீங்களே, அதை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். துதிக்க துதிக்க அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய நாமத்தை எந்த இடத்துல நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அதே இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என்று வாசிக்கிறோமே. நீங்க எந்த இடத்திலிருந்து அவரை கூப்பிட்டாலும், எந்த இடத்திலிருந்து அவரை உயர்த்தினாலும், எந்த இடத்திலிருந்து அவரை துதித்தாலும் அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவராயிருக்கிறாரு. அன்று எலியா ஜெபித்த போது என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த போது அவருடைய வல்லமையை பார்க்க முடிந்தது. காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பார்க்க, உம்முடைய கிரியைகளை பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாய்களை திறந்து துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் எண்ணற்றவைகள். அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். எத்தனை விபத்துகள் வழியில் வரும்போது, எத்தனை விபத்துகள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே பாதுகாத்தீங்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களுக்கு முன்பாக போனீங்களே. எத்தனையோ பேருக்கு வியாதியில இருக்கிறாங்க, ஆனால் எங்க வாழ்க்கையில வியாதி வந்த போதும் பரம வைத்தியராயிருந்து சுகத்தை கொடுக்கிற யெகோவா ராஃபாயவா இருந்து எங்களை நடத்தினீங்களே. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் சாப்பிட உணவு இல்லை, ஆனாலும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்தீங்களே. அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம், அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதை விட விசேஷித்த விதமாய் எத்தனையோ நேரங்கள்ல, ஜெபம் பண்ணாத நேரங்கள்ல, எத்தனையோ நேரங்களில் கேட்காத போதே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்தாரு. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை துதிப்போமாக, அவரை நோக்கி பார்ப்போமாக. யாரெல்லாம் அவரது முகத்தை நோக்கி பார்த்தார்களோ அவரது முகத்தை பிரகாசிக்க பண்ணின தெய்வம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்று வாசிக்கிறோமே. நாம் கூப்பிடும் போது எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், எல்லா இடுக்கண்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்கிற ஆண்டவர், எல்லா நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளை ஒன்றுமில்லாமல் செய்கிற ஆண்டவர், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை என்று வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாமல் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போமாக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. நீங்க ஆரம்பத்திலே எங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர், ஆரம்பத்திலே அற்புதம் செய்கிற ஆண்டவர், முடிவில் அல்லப்பா. நாங்கள் பாடல் பாடும் போதே அற்புதத்தை செய்கிறவர், நாங்கள் ஆராதிக்கும் போதே அற்புதத்தை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வருகிறவர்களை சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக, எங்களோடு பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல் அமர்ந்து கொள்வோம். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே,
அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு, சத்தமா பாடுங்க. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோட இருந்தா, இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. நாம் தேவனாயினும் அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வர். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவர். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வர். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவர். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே. நீதியின் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசு ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யார் கூட இருந்தா? ஆமா, குதிரையை குறித்தும் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள்? ரதங்களை குறித்து, ஒரு சேனை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எங்க விழுந்தார்களாம்? முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தேவனை உயர்த்தினவர்களோ எழும்பி நிமிர்ந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். காலை நேரத்தில் அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க?
ஒரு நாள் பிரச்சனை, இன்னைக்கு 7வது நாள் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? அவர் மாற்றக்கூடியவர். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்புறம் நாமம்னா இந்த நாமம் பற்றி பேசல, இந்த பட்டயம் பற்றி பேசல. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வேற அவருக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு? எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்புறம் ஒரே ஜென்ஸ் பக்கம் தான் சத்தம் வருது. மெஜாரிட்டி நீங்க ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டீங்க. எல்ரோயி, அப்புறம் யெகோவா ராஃபா, சுகத்தை கொடுக்கிறவர். எங்க கொஞ்சமாவது பேசுங்க, காது எனக்கு கேட்கல, கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கு, சத்தமா பேசுங்க. நீர் என்னை காண்கிற தெய்வம். வேற லாகாய் ரோகின்னு வரும். அப்புறம் வேற யாருக்கு தெரியும் மாஸ்டர்? காலையே நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க. அவருடைய நாமம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ அதனால தான் அவரை பாடுகிறோம். 33 கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் ஆராதிக்க முடியும். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. எல்லாம் தெய்வத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்லாம் அப்பான்னு கூப்பிட முடியாது கடவுளை. ஆனால் இன்னைக்கு நாம் அவரை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணான்னு கூப்பிட முடியாது, அண்ணா எனக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் அம்மானு கூப்பிட முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவராக இருக்கிறார். அவர் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்ம என்ன பண்றோம்? அவரை கூப்பிடுறோம். சில நேரம் அவரை வியாதிக்கு மருத்துவராய் கூப்பிடுறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்க. வேற என்ன கடவுள் சொல்லி இருக்கிறாரா? அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்போ ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எத்தனையோ பின்னணியத்துல இருந்து வந்திருப்பீங்க. என்ன பின்னணியோ? இயேசு பின்னணியில் படுத்து கொண்டிருந்தார், அதை பத்தி பேசல. ஒவ்வொரு மார்க்கத்திலிருந்து வந்திருப்பீங்க. ஆனா அங்கெல்லாம் இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அங்க அப்படி சொல்லி கொடுக்கல. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என் அப்பான்னு கூப்பிடு, என்கிட்ட உரிமையோட வா, நம்பிக்கையோட வா, விசுவாசத்தோட வா. என்னை நீ நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து இன்னொரு முறை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாருக்கு விடுத்து விட்டு இருக்கிறார்? நமக்கு. ரட்சிப்புனா என்ன? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? ரட்சிப்புனா மீட்பு. ரட்சிப்பு என்பதற்கு சிம்பிளா சொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எங்க இருந்து விடுதலை கொடுத்தார்? எகிப்திலிருந்து. எகிப்தில் என்ன இருந்தது? எல்லாமே இருந்தது. அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எகிப்தில் வச்சிருந்தார். யார் மூலமா? யோசேப்பு என்கிறவர் மூலமாக தான் எகிப்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆனா பின்னாட்கள்ல அது எல்லாம் மறந்து போயிற்று. மறந்தார்கள். யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வரும்போது அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அந்த பார்வோன் என்ன நினைச்சிருக்கணும்? இவனால தாண்டா இன்னைக்கு நம்முடைய தேசமே இருக்குதுன்னு நினைச்சிருக்கணும். ஆனால் அந்த பார்வோன் எந்த ஆசீர்வாதமாயிருந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? உபத்திரப்படுத்த ஆரம்பித்த போது ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் நாம் அநேகருக்கு உதவி செஞ்சிருப்போம். ஆனா அந்த உதவி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கலாம்? பிரச்சனையாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் உங்கள் தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த இடத்துல அவன் அடிமைப்படுத்தினானோ அவன் கண்களுக்கு முன்பாக அவன் ரதத்தையே கவிழ பண்ணி அதற்கு முன்பாக நடக்க பண்ணினார். ஆனால் உங்களை இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமே. இப்போ ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? விடுதலை வைத்திருக்கிறார். நீங்க விடுதலையோட துதித்தாதான் இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க உக்காந்துட்டு கவலையோட உங்களை பார்த்தா எனக்கு கவலை வந்துடும் வருது. ஏன்னா பாட மாட்டீங்க. சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணோம்? பாடணும். எங்க சத்தத்தை உயர்த்தி பாடுகிறோமோ அங்க அற்புதம் நிச்சயம் நடக்கும். நீங்க பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பாடுங்க. பாடுகள் வந்தா பாடுங்க. உங்களுக்கு பாடுகள் மாறணும்னா நீங்க பாடிதான் ஆகணும். நீங்க இங்க வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு, இன்னைக்கு எப்படியும் ஈவினிங் ஃபங்க்ஷன்ல பாருங்க, ஜெகஜோதியா இருப்பீங்க. நீங்க பலன்னு இருப்பீங்க. நல்லா அப்படியே உங்கள் சிரிப்பு அப்படியே மொத்தம் 32 பல்லும் தெரியும். நல்லா சிரித்து பேசுவீங்க, நல்லா அச்சடிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு ஈவினிங். ஆனால் சர்ச்சில் வந்தால் மட்டும் உம்முன்னு இருக்கீங்க. இங்கே உம்முன்னு இருக்கிற இடம் இல்லை, சந்தோஷமாய் பாடி துதிக்கிற இடம். சத்தத்தை உயர்த்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் பாட போகிறீங்க. நான் உங்களை பார்க்க போகிறேன். என்ன பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம்.
நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. சத்தமாய் அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள். இயேசு இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வ. இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவ. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வ. இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவ. என்னோட இருந்தா இயேசு என்னோட இருந்தா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே காலை நேரத்துல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பயன்யா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க துதிக்கிற வேலையில நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. நீங்க ஆராதிக்கிற வேலையில உம்மை உயர்த்துகிற வேலையில பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் கொடுத்தாதான். இது டீசல் இன்ஜின் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகுறீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தாங்க. தாங்கும் சுமை தாங்கியும் நீங்க தாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்னத்தை இறக்கணும்? என்னத்தை இறக்கணும்? சுமையை இறக்கணும். உங்கள் கவலைகள்லாம் இறக்கணும். நீங்கள் இருக்கிறத பார்த்தா சுமையெல்லாம் என் தலையில் வச்சுட்டு நான் கஷ்டத்தோடு போகிற மாதிரி இருக்கு. ஒரு ஐயா என்ன பண்ணார், நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அவர் தன்னுடைய மாட்டு வண்டியில் போய்கொண்டே இருக்கிறார். அவர் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகும்போது ஒரு ஐயா சுமக்க முடியாத பாரத்தோடு தன்னுடைய தலை மேலே வச்சுட்டு ஒரு என்ன பண்ணுறாரு, என்ன சொல்லுவோம், புல்லை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பில்லு தெரியும்ல, எத்தனை பேருக்கு வித்தியாசமாக பார்க்குறீங்களே. ஆடு மாடுக்கெல்லாம் போடுவாங்க பாருங்க.
அதை வெட்டி சுமக்க முடியாத பாரத்தோடு நடந்து கொண்டு போகிறார். இந்த மாட்டு வண்டியில போன ஐயா பார்க்கிறார். பார்த்துட்டு அவன் கஷ்டத்தோட போறானே, தூக்க முடியாம பாரத்தோடு போறானே, கூப்பிட்டு ஏப்பா வண்டியில இடம் இருக்கு, வந்து ஏறி உக்காருன்னு சொல்றாரு. அவனும் உட்கார்ந்தான். வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. இவரும் என்ன பார்த்து ஓட்டணும், முன்னாடி பார்த்து ஓட்டணும். ஏன்னா மாடு அது பாட்டில் போகும். அதனால இவர் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது பேச்சு கொடுக்குறேன், எங்கே போனோம், நான் இந்த இடத்துக்கு போனோம் ஐயான்னு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்கும்போது அந்த சுமையை அவன் தலை மேலேயே வச்சுட்டு இருந்தானா. எங்கே வச்சுட்டு இருந்தான்? தலை மேலே வச்சுருந்தான். அப்போ இவர் பார்த்து கேட்டாரா, ஐயா ஏயா நீ கஷ்டத்தோட போகிற, இந்த வேதனையோட போகிற, சுமக்க முடியாத பாரத்தோட போகிறேன் தானே என் வண்டியில் இடம் கொடுத்த, நான் கொடுத்தேன்ல, ஏன் என் வண்டியில் கீழே வைக்கல? நீங்கள் எனக்கு தானே இடம் கொடுத்தீங்க, என் தலை மேலே இருக்கிற பாரத்துக்கு இடம் கொடுத்தீங்க, நீங்கள் இறக்கியே வைக்க சொல்லலையே அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னாராம், ஏயா உன் தலை மேலே இருக்கிற பாரம் ரொம்ப சுமக்க முடியாமல் நீ போகிறதுனால தானே வண்டியில் இடம் கொடுத்த. நீ என்ன பண்ணியிருக்கணும், வண்டியில் ஏறின உடனே அதை இறக்கி வச்சுருக்கணும். நீ என்ன பண்ணுற, தலை மேலே வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாராம். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். வரோம், இங்கே உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கலன்னா உங்களால் பாட்டு பாட முடியாது. அப்போ என்ன பாரத்தை எப்படி இறக்கி வைக்க முடியும்? நான் பார்க்க முடியுமா? உங்கள் தள்ள இருக்கிற கிளிப்பை பார்க்கலாம், முக்காடை பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது தலையில் வித்தியாசமாக கொண்ட போட்டு இருந்தால் பார்க்கலாம். பாரம் என்பது அது இருதயத்தில் இருப்பதை விசுவாசத்தில் இறக்கி வைக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். இத்தனை நாட்கள் நடக்கலை, இந்த 6 நாட்கள் நடக்கலை. இன்னைக்கு கர்த்தர் என் பாரத்தை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார். இதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அடையாளம். இப்போ நீங்கள் தான் பாட போறீங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்கள் தாங்க என்று சேர்ந்து பாடுவோமா? தகப்பனும் தாயும் நீங்கள் தான். நம்பிக்கையோடு தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும், இன்னும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனும் நீங்க தாங்க, சாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் மணவாளன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர்,
இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன். சாவை வென்றவர் என் மரவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் உலகம் எங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானாரோ. சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை வைத்து அல்லேலூயா. பரலோகத்தில் யார் பேரை எழுதி வச்சிருக்கிறாரா? நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? எங்க பாஸ்டர் போட முடிஞ்சது? போட்டிங்களா போடலையா? எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. அங்கே ஓட்டு போடும்போது எந்த உரிமையில் போறீங்க? நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு உங்களுக்கு. அந்த ஓட்டர் ஐடி இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். 3 வருஷம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. இப்போ ஓட்டு போடணும்னா உங்கள் பேர் அங்கே என்ன பண்ணணும், இருக்கணும். அங்கே பேர் இருந்தாலும் சிலருக்கு தப்பாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் பேரை நீக்கிட்டாங்க, நிறைய பேரோட இல்லை. ஏன்? அவங்களுடைய உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது. அதனால் தைரியமாக கேட்குறாங்க. இன்றைக்கி எப்படி இந்த ஓட்டு போடுவதற்கு உங்கள் எலெக்ஷன் கார்டு முக்கியமோ, அதே போல் பரலோகத்துக்கு போனோன்னா ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுவது முக்கியம். அது எங்கே எழுதப்படும் தெரியுமா? பணம் வச்சுருந்தா பெயர் எழுதப்படாது. கோடிக்கணக்கில் ஆண்டவரே இங்கே லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்கிக்கலாம், பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிக்கலாம், அல்லது பணத்தை கொடுத்து ஒரு எலெக்ஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனோன்னா உங்கள் பெயர் அங்கே இருக்கணும். அங்கே பெயர் இருக்க வேண்டும் என்றால் இங்கே அவருக்காக வாழணும். இங்கே அவருக்காக வாழும்போது சில கஷ்டங்கள் வரணும், அதுக்கு தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சாதான் நீங்கள் அப்பாவோட என்ன பண்ண முடியும், முகமுகமாய் தரிசிக்க முடியும். இந்த அழிந்து போகிற உலகத்தில் அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு சர்ச்சை கட்டணும், ஒரு வீடை கட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொத்தனாரோ, ஒரு மேஸ்திரியோ, ஒரு ஜேசிபியோ அல்லது ட்ரில் போகிற இயந்திரமாக வச்சு பள்ளம் நோண்டி ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு கடகடன்னு வீடை கட்டிடலாம். ஆனால் அழியாத உலகத்துக்கு நீங்கள் எப்படி அஸ்திபாரம் போட முடியும்? அவரை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவருடைய பிள்ளையாய் வாழும்போது தான் அஸ்திபாரம் போட முடியும். இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா எதற்காக வந்திருக்கிறோம்? ஒரு நாள் அவர் வரப்போகிறார், இல்லை நாம் அவர் இடத்துல போக போகிறோம். இது ஒரு சந்தோஷம். உடனே அவர் வரப்போறாருன்னா சிலர் துக்கமாயிடும். ஐயோ அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கிறேனே,
இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம் இருக்கு, என் மணவாளனை நான் பார்க்க போறேன். அவங்க ஏக்கத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுது. இங்கே ஒரு பூமியில் இருக்கிற ஒரு மனிதனோ ஒரு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது நம்மை உண்டாக்கின கர்த்தரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். அதை விட அதிக சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க, 1000 வாட்ஸ் லைட் மாதிரி பிரகாசமா இருப்பாங்க. அவ்வளவு மேக்கப். என் கல்யாணத்தெல்லாம் மேக்கப் போட்டாங்க. என் மூஞ்சில ஊத்து. நான் சொன்னேன் 5 ரூபா கொடுத்து ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, 5000 ரூபாய், அதுக்கு முன்னாடி ஒரு 7000 ரூபாய், 12000 ரூபாய். எதுக்கு? 2 மணி நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் என்ன போடணும் மேக்கப். ஆனால் அதை விட ஆண்டவரோடு இருப்பது தான் பெரிய சந்தோஷம். ஆமென். எதுக்காக வந்திருக்கிறோம் இப்போ சொல்லுங்க? எதற்காக சபைக்கு வரோம்? அவர் பொருளும் அவர்கிட்ட வாங்குவதற்கு நல்லது தான், கேட்டால் கொடுப்பார் தான். அதை விட மேலான ஒரு இடம் இருக்கு. அது அந்த ராஜ்யத்துக்காக இங்கே நம்ம என்ன பண்ணோம்? அஸ்திபாரம் போட தான் ஆண்டவர் உங்களுக்கு வீடை கட்டுவார். இங்கே இருக்கிற ஒரு வீடு பெரிய வீடாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, இவ்வளோ பெரிய வீடுன்னு நீங்கள் வாயை பொழப்பீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வீட்டுக்கு போனால் இவ்வளோ பெரிய வீடா, எப்படிடா கட்டினா, எப்படி ஆச்சரியப்படுறீங்க? அவ்வளவும் அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. அதுக்கு தேவையான கம்பியை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதில் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? இந்த பூமியில் வாழ்வதற்காக. இந்த பூமியின் வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் தெரியாது, ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நித்தியமாக அவரோட இருக்க போகிறோம். அந்த உலகத்துக்கு அஸ்திபாரம் போடணும்னா இந்த உலகத்தில் நீங்கள் சத்தமாக பாடணும். எப்படி பாடணும்? சத்தமாக பாடணும். இந்த கூரெல்லாம் பிச்சுட்டு போயிடணும். எப்படி போனோம்? சில வீட்டில் சண்டை நடக்கும்போது அங்கே நடக்கிற சண்டை இந்த வீட்டில் கேட்கும். ஏன் அவ்வளவு கோபம்? அப்படியே இங்கேருந்து அப்படியே வரும், தொண்டை வரைக்கும் வரும். சில ஆள்லாம் பல்ல கடிச்சுப்பான். டருக்குன்னு இன்னும் உள்ள சத்தம் 4 பல்லு கழுண்டு போயிடும். அந்த கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் படுத்துகிறோம். ஆனால் இங்கே வந்து சந்தோஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணோம்? தாவீது சொல்றாரு, இன்னும் அதிகமாய் துதிப்பேன், அந்தி சந்தி மதியம் எல்லா நேரத்திலும் துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அவர் எங்க தெரியுமா அதிகமா துதிச்சாரா? காட்டுல துதிக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம். எதுக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? உங்க வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் வரும்போது என்னை நோக்கி பாரு, நீ துதிச்சு பாரு, நான் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் கடந்து போகலாம். பஸ்ல போயிருக்கீங்களா? பஸ்ல போனவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் பஸ்ல போயிருக்கீங்க. பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க, இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. பஸ்ஸில் ஏறுறீங்க, உங்களுக்கு முன்பாகவே எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருக்காங்க பஸ்ஸில் உட்காந்துங்க. நீங்கள் திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வழியிலேயே இறங்கிடுவார்கள். எல்லாம் இறங்கிடுவார்கள். பஸ் ஓட்டுற டிரைவர் அவருக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியாக இருந்தாலும், அவருடைய பிள்ளை அந்த ஊரில் இருந்தாலும், மனைவி அந்த ஊரில் இருந்தாலும், அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? யார் இறங்கினாலும் அவர் இறங்க மாட்டார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சரியான ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைங்க எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இறங்கிறேன், என் காலைல மனைவியோட சண்டை, மனசு வருத்தமாக இருக்குது, நான் கொஞ்சம் மதுரை வரைக்கும் ஓட்டு போகிறேன், கொஞ்சம் இறங்கிறேன்னு உங்ககிட்ட எந்த டிரைவர்னா சொல்லியிருக்கிறாங்களா? எந்த கண்டக்டர்னா பேசியிருக்கிறாங்களா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கவலை இருந்தாலும் உங்களுக்கு அவங்க டிக்கெட்டை கொடுத்து உங்களை சேர்ற வேண்டிய இடத்துல சேர்த்து நீங்கள் தூங்கினாலும், அவர் நைட்டு 12 மணிக்கு விசில் அடிச்சு கொரட்டை விட்டு தூங்கினாலும் தட்டி எழுப்பி உங்களை இறங்குமான்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கும்போது, ஒரு மனுஷனே உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பானால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் கடைசி வரைக்கும் உங்களோடு வருவார். எத்தனை மனிதர்கள் வழியில் இறங்கலாம், ஆனால் அழைத்த தெய்வம் அவர் ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை. ஆமென். சேர்ந்து பாடுவோம். இன்னொரு முறை இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகம் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகம் எங்காம் பறைசாற்றுவே, இயேசுதான் என் இரட்சகர் ஜீவிக்கிறார், சீக்கிரமாய் வந்திடுவார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சாவை
என் ஜீவனானார். சாவை வென்றவர் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யோர்தான், யோர்தான் உம்மை கண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலல்லா 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 லலல்லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை என்கண் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள், அவருக்காக நீங்க வாழ்ந்திருக்கீங்கல்ல, அசையாமல் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன்
அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பிரிய மன்னவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மன்னவனே, உன் ஆத்துமா வாழ்வது, ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மன்னவனே, ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று வார்த்தையின்படி காலை நேரத்தில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க, பிரிய ஒரு சுகம் உங்களை ஆட்கொள்கிறது. கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா ஆண்டவரே சுகப்படுத்துவீராக. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய பலனை கொடுப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இந்த காலை நேரத்தில் என் தேவனால், அவர் உங்களுக்காகவே கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது, விசுவாசத்தோடு மனுஷனால் கூடாதது. இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி பாடுவோம், தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது. எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி நடக்கல, ஆனால் கர்த்தர் இந்த வாரம் உங்களுக்காக, இந்த வாரம் உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மனுஷனால் கூடாதது, அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். எந்த மனிதன் கதவை அடைத்தானோ, எந்த மனிதன் வாசலை மூடினானோ, எந்த மனிதன் நடக்காது சொன்னானோ, அவர்கள் முன்பாக உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இந்த வாரம் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நம்பிக்கையோடு மனுஷனால் கூடுமே மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது, பணத்தால் கூடாதது, திறமையால் கூடாதது, செல்வாக்கால் கூடாதது, தேவனால் கூடுமே. பணத்தினால் கூடாதது, செல்வாக்கால் கூடாதது, படிப்பினால் கூடாதது, தலைவரால் கூடாதது, தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அவரை துதிப்போம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. ஆண்டவரே, நாங்கள் நம்பி 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 எத்தனையோ நேரங்களை ஏமாந்து இருக்கிறோம்ப்பா.
எத்தனையோ நேரங்கள்ல கவலையோட இருந்திருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கண்ணீரோட இருந்திருக்கிறோம். நான் போய் இவர்களை நம்பி இத்தனை நாள் காத்திருந்தனே, இவர்கள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏமாத்தினார்களே என்று சில நேரம் ஏக்கங்களோடு இருந்திருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். அவர் எல்லா நேரங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை கதவுகள் நமக்கு அடைத்தாலும், எத்தனை வாசல்கள் மூடப்பட்டாலும், எத்தனை மனிதர்கள் வெளியே போ என்று நம்மை தள்ளினாலும், உனக்கு வேலை இல்லைன்னு என்று சொல்லினாலும், இது நடக்காது என்று சொல்லினாலும், நடத்தி முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு சொன்னது அப்படியே செய்தார். யோசேப்புக்கு சொன்னதை அப்படியே செய்தார். அங்க இருந்த அண்ணன் எல்லாரும் அப்பா கூட சொல்ற இது எப்படி நடக்கும், ஆனா மனதில் நினைச்சு கொண்டு சொப்பனக்காரன் வரான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவனை குழியில போட்டார்கள். ஆனால் சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர், தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், திட்டத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அவர் அதை நிறைவேற்றி உங்கள் தலைகளை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். போதுமானவராயிருக்கிறார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா. கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்ப்போமா? மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி. நம்பிக்கையோட பாடுவோமா? மறவாமல் இசையா நிறைவேற்றி. கடைசியா ஒரு முறை மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. காலை நேரத்தில் நம்மை மறவாமல் நினைக்கிற தெய்வம். எத்தனையோ மனிதர்கள் சொல்லி மறந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் சொல்லி செய்யாமல் போனார்கள். ஆனாலும் வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இன்று வரை அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்று வரை அதை பார்க்க செய்கிறார், இன்று வரை அதை அனுபவிக்க செய்கிறார். சாலமோன் சொல்லும்போது அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினாராம். ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாருக்கு சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றினார்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை காலை நேரத்தில் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்க வாழ்க்கையில கத்த நீங்க நிறைவேற்ற போகிறீங்கப்பா, நிறைவேற்ற போகிறீங்கப்பா, நிறைவேற்ற போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் இருக்கிற நின்ற வண்ணமாக ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். 40ஆம் சங்கீதம், சங்கீதம் 40 மாறி வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் பக்கம் 694. யாவரும் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், மது கிருபையும் மது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆஹா ஆஹா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாய். உட்காருவோம். இந்த சங்கீதம் 40 தாவீது சொல்லும்போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். உளையான பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எடுத்து அவர் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நம்முடைய ஆண்டவருக்கு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இங்க பாதத்தில் அமர்ந்து அவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது வானத்தில் இருக்கிற ஆண்டவர் அவருடைய செவியை இங்க நம்முடைய பக்கத்துல சாய்க்கிறாராம். ஒரு ஆள் நம்ம லெவலுக்கு மீறி மேலே போயிட்டாங்கன்னா நம்ம கண்டுகொள்ள மாட்டார்கள். எத்தனையோ மனிதர்கள், ஒரு மேனேஜரு ஒரு அளவு தான் நம்ம பேச்சை கேட்பாங்க, அல்லது நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஒரு அளவுக்கு தான் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது, பொறுமையாயிருந்து கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்தை சாய்ந்து கேட்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரம் சொல்லல, அவர் குழியிலிருந்து, பயங்கரமான குழி, எப்படிப்பட்ட குழியா? பயங்கரமான குழி. நம்ம சொல்லுவோம்ல, சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன குழி? பொத குழின்னு சொல்லுவாங்க. அந்த பொத குழியில் விழுந்துட்டு ஆளால் என்ன பண்ண முடியாது,
சில காடுகளில் என்ன இருக்குமா, இப்பேற்பட்ட குழிகள் இருக்கும். அதில் போய் ஒரு ஆள் விழுந்து விட்டால் அவன் எவ்வளவு தன்னுடைய முயற்சி பண்ணினாலும் அவனால் மேலே வர முடியாது. ஏன் மேலே வர முடியாது? அப்பேற்பட்ட குழி, அந்த சேத்துல இருந்து தூக்கிவிட ஒருவரும் கிடையாது. சில நேரம் இப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து செல்லும் பொழுது இங்க பயமா உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து எங்க நிறுத்துறாராம் தெரியுமா? ஆண்டவர் நேரம் கண்மலையில் மேல் நிறுத்துறார். உதாரணத்துக்கு சொல்றேன், என் பையனை நானும் நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சாக்கல்ல அவன் விழுந்துட்டான், நான் என்ன பண்ணுவேன்? வாடா மகனேன்னு கட்டி பிடிப்பேனா? வாடா என் செல்லன்னு கட்டி பிடிப்பேனா? தள்ளி போடா, ஃபர்ஸ்ட் போ, கண்ணு தெரியல உனக்கு, கூட என் கூட தான் வந்திருப்பான், ஒன்று நான் பார்த்து கூப்பிட்டு போயிருக்கணும், விழுந்துட்டான், கூப்பிட்டு வச்சு அவனை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாட்டோம், கழுவு, சோப்பை போட்டு தேய்ச்சி அவனை மோந்து பார்த்து ஸ்மெல்லு வருதா இல்லையான்னு பார்த்து தான் வீட்டுக்குள்ளே சேர்ப்போம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உளையான குழியிலேருந்து எடுத்து நேராக தூக்கி கண்மாலையில் மேலே நிறுத்துறாராம். இன்னொரு பக்கம் சொல்கிறேன், ஒரு ஆள் கீழே விழுந்தா இங்கே ஒரு ஆள் கீழே இருக்கிறான், அப்படியே தூக்கி எங்கே தெரியுமா நிறுத்துவோம்? நம்ம லெவலுக்கு தான் நிறுத்துவோம். கீழே விழுந்த ஆளை தூக்கி நிறுத்தினா யார் லெவலுக்கு நிறுத்துவோம்? நம்ம லெவலுக்கு நிறுத்துவோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை தூக்கி எடுப்பாரானால் அவர் நேராக கண்மலையில் மேலே தான் நிறுத்துவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் உயர கண்மலையில் மேலே நம்மை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் தாவீது ஆரம்பிக்கும் போதே அதான் சொல்ற, பொறுமையுடன் காத்திருங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். பொறுமையுடன் காத்திருக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தூக்கி எடுக்க அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தம்பி பாஸ்டர் ஆஸ்மான் அவர்கள் முன்னாடிலாம் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார், இப்போ ஒரு சபையை வைத்து கொண்டு அவர் ஊழியம் நடத்துகிறார். நான் சொன்ன பொழுது அதை மறுக்காமல் நமக்கு உதவி செய்த வந்திருக்கிற தம்பி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அவர் சபைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இப்போ அவங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க மனைவி ஒர்ஷிப் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு டேக் ஓவர் பண்ணணும். அதை வைட்டு இந்த சபைக்காக இவர் ஊழியத்துக்காக நீங்களும் நம்ம குடும்ப ப்ரேயரில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம சபையின் உரிமையான ஒரு பாஸ்டர், இந்த சபை உரிமையான பாஸ்டர், நமக்காகவும் ஜெபிக்கிற பாஸ்டர் நல்லவர். தொடர்ந்து தேவ செய்திக்கு நேராக கரங்களை தட்டி அழைப்போம். ஹல்லேலூயா. 8 மாதம் பிற்பாடு மீண்டும் உங்களை சந்திப்பதில், ஆராதனை நடத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கம் 809 நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். இங்கே 2 பேருடைய அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் சொல்கிற வார்த்தை தான், அவன் நீதிமான். சிலர் குறித்து நாம் பேசுவோம்ல, அவர் ரொம்ப நீதிமான்பா. இங்கே வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நீதிமானை குறித்தும் துன்மார்க்கனை குறித்தும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீதிமான் அவனுடைய கிரியை அனுபவிப்பான், துன்மார்க்கன் அவனுடைய பலனை அனுபவிப்பான். இன்னைக்கு இது 2த்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் சில நேரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதிமான் யார்? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் யாரு யோசிக்கிறீங்க? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் யாரு? பேசுங்க, வாயை தருங்க. உங்களுக்கே சந்தேகமாயிடுச்சா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆனால் சில நேரம் நீதி தவறி போயிடுறோம். என்ன யோசிக்கிறீங்க? வித்தியாசமாக பார்க்குறீங்களே. அப்போ நீதிமானாய் வாழும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. துன்மார்க்கனாய் வாழும்போது துன்மார்க்கனுக்குரிய பலன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நீதிமான்களுக்கு சொல்கிறார், நன்மை உண்டாகும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க. என்னையே பார்த்தா என்ன வரும்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்லல, வேத வசனம் சொல்கிறது. 10ஆம் வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இப்ப பக்கத்துல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுங்களேன், திரும்புங்க கொஞ்சம்.
உங்கள் காசை கேட்கல, உங்கள் பொருளை கேட்கல, உங்கள் பணத்தை கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற அழகை கேட்கல, உங்கள் ட்ரெஸ்ஸை கேட்கல. ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்கள் இன்னொரு முறை. ஓகே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போகிறார். ஓகே, நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், துன்மார்க்கருக்கு என்ன செய்வார்? இன்னைக்கு சில நேரங்கள் நாம் யோசிக்கிறது உண்டு, ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவன் நல்லா இருக்கிறானே, சபைக்கு வராதவன் நல்லா இருக்கிறானே, உம்மை நோக்கி கூப்பிடாதவன் நல்லா இருக்கிறானே, அநியாயம் செய்கிறவன் நல்லா இருக்கிறானே, அக்கிரமம் செய்கிறவன் நல்லா இருக்கிறானே, திருடன் நல்லா இருக்கிறானே, பிறருக்கு விரோதமாக செய்கிறவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நாம் யோசிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? யோசிக்காதவன் மனுஷனே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது சில நேரம் நமக்கும் ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே அவன் ஜெபம் பண்ணறதில்ல ஆனால் அவன் நல்லா இருக்கிறான், அவன் சபைக்கு போகிறதில்ல ஆனால் நல்லா இருக்கிறான், அவன் ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கறதில்ல ஆனால் அவன் நல்லா இருக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வந்து எல்லா வாரமும் சர்ச்சைக்கு போகிறோம், எல்லா வாரமும் ஜெபம் பண்ணுறோம், எல்லா வாரமும் ஆராதிக்கிறோம், ஆனால் அவன் மட்டும் மேலே போகிறானேன்னு சில நேரம் நினைப்போம். ஆனால் அவர்களுடைய பாதை இருளான பாதை, எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் வெளிச்சத்தின் ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார். இப்போது நீதிமான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதே போல வேதத்தில் ஒரு மனுஷன் நம்மளை போல புலம்பி இருக்கிறார். யார் அவரு? எரேமியா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 889. கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கு தூரமாயிருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நேமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். இங்க யார் தெரியுமா புலம்பரா? எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே உம்மோடே வழக்காட போனால் நீ நீதியுள்ளவர் தாமே, நீ நியாயாதிபதி தானே, உங்ககிட்ட வழக்காட யார் போவ வழக்காடுவதற்காக? எல்லாம் வித்தியாசமா பார்க்குறீங்களே. இங்க யார் சொல்றா? எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே உம்மோட வழக்காட போனால் நீ நீதி உள்ளவர், நீங்க நீதி செய்கிறவர். ஆனா அநியாயம் பண்றவங்களாம் நல்லா இருக்கிறானே, அக்கிரமம் பண்றவங்களாம் நல்லா இருக்கிறானே, அவன் சுகமா இருக்கிறானே, அவனுக்கு பாடுகள் இல்லையே, பிரச்சனைகள் இல்லையே, இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நீதி செய்வன் செய்ய மாட்டேன்னு பேசல. நீ காலாட்களோட ஓடும்போது சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? ஆண்டவர் வித்தியாசமா பேசுறாரு. இன்னைக்கு சில நேரம் நாம் எதிர்பார்க்கிறது மற்றவர்களை வைத்து தான் நாம் என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட பேசுறோம். மற்றவர்களை வச்சு தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம். மற்றவர்கள் ஏதாவது செஞ்சாதான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம். அந்த சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ற, நீ காலாட்களோட ஓடும்போது நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் போராட்டம் மனுஷன் கூட இல்லையா, உன்னை விட வேகமா குதிரைகளோட நீ ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். குதிரைனா என்ன? குதிரை மாதிரி வேகமா இல்லை. அப்போ அன்னைக்கு வாழ்ந்த நாட்கள்ல மனிதர்களோட ஒப்பிட்டு யார் பேசுறா? எரேமியா ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லையா, நீ அனுபவிக்கலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீ படுற பாடுகள்லாம் ஒரு பாடே இல்லை, உனக்கு வருகிற நிந்தை அவமானம்லாம் ஒன்றும் இல்லை, இதையெல்லாம் மாற்றக்கூடிய கர்த்தர் நான் இருக்கிற, நீ குதிரைகளோட ஓடு. நீ இந்த மனுஷனை பார்க்காத, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. அப்போ குதிரையோட ஓடத்துனா இப்போ நீங்க யாரோட சேர்ந்து ஓடணும்? கர்த்தரோட இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் ஆண்டவரோட இணைகிறவனா இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து அவன் யார்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் நீதிமானா இருந்தான். அவன் யாருக்குன்னா போய் பொறாமைப்பட்டானா? பொறாமைப்படல. ஆனால் இன்னைக்கு தான் நாம் தான் என்ன பண்ணுறோம்? ஒருத்தவங்களை பார்க்கும்போது பொறாமைப்படுகிறோம். அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? வேதனைப்படுறோம். ஒரு ஆள் நல்லா இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர், இந்த வசனத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. அதே போல் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை
அப்போ ஒரு ஆள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கணும் மனசுக்குள்ள, ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன ஒரு ஆள் சபிச்சா நீங்கள் என்ன நினைக்கணும்? இன்னும் கல் மண்ணெல்லாம் வாரி நீ நாசமாக போவடான்னு அடிக்காதீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் ஆண்டவர் அதை செஞ்சிடுவார். அப்போது ஒரு ஆள் ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு ஆள் நம்மை சபிக்கும் போது அவன் சபிக்கப்படுகிறான். இதுதான் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றவெல்லாம் ஒரு ஆள் சாபம் விட்டா அவன் என்ன பண்ணுவான்? திரும்பி சொல்லுங்க, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. அப்போ ஒரு ஆள் காரணம் இல்லாமல் நம்மை சபிக்கிறார்கள் என்றால் நீங்கள் தைரியமாக சிரிச்சிட்டு வாங்க. அவன் நினைப்பான் இவன் மென்டல்னு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் கிரியை செய்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட மனிதர்களை நம்மை சபித்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் நம்மை என்ன பண்ணலாம் கீழே தள்ள நினைத்தாலும், தனக்கு பின்னாடி நமக்கு என்ன வசனத்தை வாசிக்கிறோம்? தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான், அவனே விழுவானா. நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் குழி வெட்டினாலும் நமக்கு ஒன்று தெரியணும், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? அநேகர் நம்மை சபிக்க தான் நினைக்கிறார்கள். சபிக்க நினைக்கிறது அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. பக்கத்தில் சொல்லுங்க, சபிக்கிறது யாருடைய வேலை? பிசாசு வேலை. ஆசீர்வதிக்கிறது அது கர்த்தருடைய வேலை. தீமைக்கு தீமை செய்கிறது அது யாருடைய குணம் தெரியுமா? பிசாசுடைய குணம். நன்மைக்கு தீமை செய்வது மனுஷன் லட்சணம். நன்மை செஞ்சா தீமை செய்வான். ஆனால் தீமைக்கு தீமை செய்வது யார் லட்சணம்? ஆனால் தீமைக்கும் நன்மை செய்வது அது தெய்வத்தின் குணம். நம்ம எத்தனையோ நேரங்களில் நன்மை செய்யலை, தீமை செஞ்சுருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்திருக்கிறார். ஓகே, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? துன்மார்க்கரின் பலன் என்ன? ஃபஸ்ட்டு துன்மார்க்கருடைய பலனை பார்ப்போம். அப்போ தானே நீதிமானுடைய பலனை பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஒரு தராசு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் அப்படியே கல் இறங்குச்சுன்னா எங்கேயோ சம்திங் தப்புன்னு நினைக்கிறோம். தப்பு, அது சரியில்லை. அந்த கல்லை மாற்று, இல்லை மிஷினை மாற்று, இல்லை ஆளையே மாற்று. சில ஆள்லாம் ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா கையை வச்சு ஒரு அமுக்குவான். நான் ரேஷன் கடைக்கு போனாலே என்னை பார்த்தா அவர் அங்கே கையே வைக்க மாட்டார். ஒரு முறை பார்த்தேன், 2 முறை பார்த்தேன், ஒரு முறை சொன்னேன், 3ஆவது முறை அப்படியே எடுத்து தூக்கி மேலே வச்சுட்டேன். அதனால் அவர் என்னை பார்த்தாலே என்ன பண்ணுவார்? கையே வைக்க மாட்டார். போட்டுட்டு அமைதியாக நிற்பார். அடுத்ததான் எடுத்து போடுவார். ஏன் தெரியுமா? நம்ம பார்க்குறபடி கர்த்தரும் பார்க்குறார். நீதிமானையும் பார்க்கிறார், துன்மார்க்கரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்க்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். யோபு 21:30 ஒரு வாசிங்கள். துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கன் எதற்காக வைக்கப்படுகிறான்? ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷன் படைக்கும் போது உனக்கு ஆபத்து நாள் வரும் என்று அவர் சொல்லலை. நல்லா யோசிங்க. ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார், ஏவாளை ஆண்டவர் விழாவில் இருந்து எடுத்தார். இன்னைக்கு கல்யாணத்தில் சொல்லுவாங்க, விவாகம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விழாவில் இருந்து வந்தவளே கம்முன்னு வா, அதான் விவாகம். இன்னைக்கு கம்முன்னுலாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி வருவாங்க? நல்லா அழகாக வருவாங்க. நாளைக்கு தான் தெரியும் விழாவில் வந்த எலும்பே அவர் மாமா பார்ப்பாரு, இல்லைன்னா இவங்க பார்ப்பாங்க. அன்னைக்கு தான் தெரியும் கம்முன்னு வராங்களா அல்லது எப்படி வராங்க. விவாகம் என்பதற்கு என்ன? எங்கேருந்து வந்தால்? விழாவில் இருந்து வந்தவளே. அப்போ கல்யாணத்தில் எப்படி வராங்க? பெண்ணு 10 சரணம் பண்ணாலும் அங்கேருந்து 2 அடி எடுத்து இப்படி கால் வைப்பாங்க ஒரு சரணத்துக்கு, திருப்பி 2 சரணத்துக்கு இங்கே வருவாங்க. இவரும் ரொம்ப நேரம் பாடுவார். பாட்டை பாடி அப்புறம் முடிச்சு அதுக்கப்புறம் கிட்ட வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு உட்காருவாங்க. எத்தனை சரணம்? 10வது சரணமோ 3வது சரணத்துக்கோ பொறுமையாக ஆடி அசைந்து வருவாங்க. இது அல்ல வாழ்க்கை. அடுத்த நாள் வாழ்கிறாங்க பாரு, அதுதான் வாழ்க்கை. பொண்ணு மாப்பிள்ளையோட பொறுமையாக நடக்குதா, இல்லை மாப்பிள்ளை பொண்ணோடு நடக்கிறார்களா என்பது என்னைக்கு தெரியும்? நாளைக்கு தான் தெரியும். அப்போ ஆதாம் என்ன பண்ணாரு? அயந்திர நித்திரை வரை பண்ணி ஆதாமுக்கு விழாவில் இருந்து எலும்பை எடுக்கிறார். அந்த எலும்பை எடுத்து என்ன பண்றாராம்? யாரை மாத்துறாரு? ஆதாம் ஏவாளை மாற்றுகிறார். ஏவாள் அதுக்கப்புறம் வந்த பிறகு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆதாமை படைத்து அவனுக்கு சுயத்தை கொடுத்தார். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நீ எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆதாம் அன்னைக்கு பேர் வச்சதை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கூப்பிடுறோம். சிங்கன்னு அவர் தான் பேர் வச்சார்.
ஆனால் நம்ம சிங்கம்னு சொல்லுவோம், அந்த ஆள் அசிங்கமாக பண்ணிட்டு இருப்பான். சிங்கம் வராண்டா அப்படின்னுல விளையாட்டுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு ஆதாம் என்ன பெயர் வைத்தாரோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் தெரியுமா? 4000 வருஷத்துக்கு மேலே. ஆதாம் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது யாருக்கு தெரியும் பாஸ்டர்? எந்த ஊரில் பிறந்தா எனக்கு என்ன, நீ என் பிள்ளைய சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அன்றைக்கி ஆண்டவர் அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார், அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்தார். ஆனால் பாவம் செய்த போது தான் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். கரெக்டா? அப்போ எந்த மனுஷனையும் ஆண்டவர் துன்மார்க்கனாய் படைப்பதில்லை. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கென்று ஆபத்து நாள் நியமிக்கப்பட்டு இருக்கிறதா. அப்போ யோசிச்சு பார்ப்போமானால், ஆண்டவர் ஒரு பிறப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்வதில்லை, யார் துன்மார்க்கனாய் வாழ்கிறானோ அவனுக்கு ஆபத்து வரும். யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் வாழ்கிறானோ அவனுக்கு ஆபத்து நாள் என்று ஒன்று இருக்கிறது. யார் ஆண்டவருடைய சமூகத்தில் வராம மனம் போன வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கிறானோ அவன் தான் துன்மார்க்கன். இன்னைக்கு ரோட்டில் போகிறவங்கலாம் பார்க்குறவங்களாம் துன்மார்க்கன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் நம்முடைய வீட்டிலே ஒரு துன்மார்க்கம் உட்காந்துருப்பான். யார்? தண்ணி அடிச்சிட்டு. அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் நீ துன்மார்க்கன்னு சொல்லக்கூடாது, அவனுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி யார் செஞ்சாலும் தூரம் போனாலும் அவன் துன்மார்க்கந்தான். கரெக்டுங்களா? அப்படி தானே? இப்போ ஆண்டவருடைய சொற்படி செய்கிறவனுக்கு ஆபத்து இல்லை, ஆபத்து வராது, ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு ஆபத்து நாள் வரும். அடுத்த வசனம் சங்கீதம் 10:4. வேகமாக எடுத்து வாசிங்கள், நானே வாசிக்கிறேன். 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அப்புறம் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இன்னைக்கு எத்தனையோ பேர், அன்னைக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போடுறாரு, நானும் கிறிஸ்தவன் தான் ஆனால் கடவுள் இல்லை. என்ன போட்டுக்கிறாரு? நானும் கிறிஸ்தவன், கடவுள் இல்லை. அப்ப அவன் யாரு? துன்மார்க்கன். யாரை தேடானா? தேவனை அவன் தேடுவதில்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்? அதே வசனம் பாருங்க, 4:10-4 கீழே வாசிக்கும் போது, அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை. கடவுளே இல்லை. கடவுள் இல்லாத ஆள் எப்படி தெரியுமா வாழ்வான்? அவன் இஷ்டப்படி வாங்குவான். பாவம் செய்வதற்கு தயங்க மாட்டான். ஒரு ஆளை கொல்லுவதற்கு தயங்க மாட்டான். ஒரு ஆளை பற்றி பேசுவதற்கு தயங்க மாட்டான். ஒரு ஆளுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டான். யாரு? கடவுள் இல்லை என்பது சொல்றவன் இருக்கானா? துன்மார்க்கன் எப்படி இருக்கிறானா? அவன் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறான். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். தேவனை தேடுகிறதே இல்லை. இனி சில நேரம் நம்முடைய குடும்பத்திலையும் ஆண்டவரை தேடாதவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு நம்ம வீட்டிலே சிலர் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டோம் ஆலயத்துக்கு வரல, வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறான். சில ஆட்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்காரதில்ல, அப்படியே வந்து உக்காந்தாலும் வாட்சை பார்க்கறது. நான் ஏன் வாட்சை பார்க்குறேன்னா, எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது, முடிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வாட்சை பார்க்கக்கூடாது. நீங்கள் வாட்சை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரசங்கத்தை முடிங்க பாஸ்டர், நான் போய் கல்யாணத்துக்கு மேக்கப் போடணும். உங்களை சொல்லலாமா? மற்ற ஆட்கள் இன்னைக்கு கல்யாண பெண்ணை விட கல்யாணத்துக்கு போகிறவர் தான் பளபளப்பாக இருப்பார்கள். உண்மை தானே? எல்லா கல்யாணத்தில் பார்க்கறது தானே சொல்கிறேன். அப்போது இங்கே இருந்துட்டு நேரத்தை பார்க்கக்கூடாது. எல்லா இடத்துக்கும் போய் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறவன் நேரத்தை பார்ப்பானா? ஏன் நேரத்தை பார்க்க மாட்டான் தெரியுமா? அவன் ரசிகன், அவனுக்கு ரசிகனாக இருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவருக்கு நாம் ரசிகனாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம நேரத்தை பார்க்க மாட்டோம். எவ்வளவு நேரமாக இருந்தாலும் நடத்துங்க பாஸ்டர்ன்னுவோம். இன்றைக்கி வரத்தை 8 மணிக்கு நான் வந்தேன். எத்தனை மணிக்கு தெரியுமா வந்தேன்? நான் 7:35 வந்தேன். வந்து பார்க்கும்போது ஒருவரும் இல்லையே. ஆண்டவர் பார்க்குறாரு, பூமியில் ஒருவனும் காணுமே, எங்கடா போயிட்டான் சர்ச்சில் அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் 8:10 ஒரு 5 பேரா, 8 மணிக்கு 5 பேரா 10 பேரா, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் முடிக்கிற நேரத்தில் இவ்வளோ பேர் வந்துட்டீங்க. அல்லேலூயா. பாருங்கள், சத்தமே வரல. அப்போ ஆண்டவருடைய காரியத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவருடைய காரியத்தில் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க, பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு வேலைக்கு கூட நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, வார்ன் பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க? கிளம்புடா காற்று வரட்டுன்னுவாங்க. நம்ம ஊர் பாஷைப்படி இவன் வேலைக்கு ஃபிட் இல்லை, அன்ஃபிட்டு. ஆனால் ஆண்டவர் இது வரைக்கும் உங்களை வச்சிருக்கிறாரு பாருங்க, அதுதான் கிருபை. எத்தனை நாள் லேட்டாக வரீங்க? உங்கள் காலேஜுக்கு லேட்டாக போவீங்களா? ஸ்கூலுக்கு லேட்டாக போவீங்களா? எங்கேயும் போக மாட்டான். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாக வரும். ஏன் பாஸ்டர்? பாஸ்டர் ரொம்ப டீசெண்டாக வர சொல்லியிருக்கிறாரு. அது காலைல 5 மணிக்கு எழுமுங்க, 4 மணிக்கு எழுமுங்க, இல்லை 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு எழுமுனா கூட தோ இருக்கிற ஊர்லேருந்து நடந்து வந்துடலாமே. இது எதுக்கு சொல்கிறேன்? நேரங்களை ஆண்டவர் பார்க்கிறார்.
ஒழுங்கு கிரமம் உள்ள ஆண்டவர். நீங்கள் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றீங்களோ அப்படி தான் அவரும் ஆசீர்வதிப்பார். நாடா இது சத்தம் வரல, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அவர் உங்கள் ஆசீர்வாதத்தில் லேட்டாக்குவார். இப்போது அடுத்த வாரத்துலேருந்து எப்படி வருவீங்க? லேட்டாக வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் எப்படி வரும்? லேட்டாக வரும். சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் சீக்கிரமாக வரும். சில கம்பெனிலாம் ப்ரொமோஷன் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, கரெக்டாக டைமுக்கு வரானா, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. டைமுக்கு வரானா, சொன்னதை செய்கிறானா, அதை தான் பார்க்கிறது போல கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது வாசிப்போம். சங்கீதம் 37:10. துன்மார்க்கனை குறித்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். 37:10 வாசிக்கும் போது, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இன்னைக்கு நம்மளோட சில ஆட்கள் போட்டி போட்டுட்டே இருப்பான். நம்ம வேலையில் சில மனிதர்கள் போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. சில நேரம் சில ஆள் நம்ம கூடயே வந்துட்டே இருப்பான். ஆனால் வசனம் போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவன் இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்துருவாள்லாம் நான் சொல்லலை. உங்கள் மைண்டில் இதெல்லாம் போச்சுன்னா மாற்றிக்கணும். அவன் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டான். ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். அங்கே யோசேப்புடைய தலையை ஆண்டவர் அப்படி தான் உயர்த்தினார். குழியில் போட்டான், ஜெயிலில் போட்டான், சிறைச்சாலையின் அனுபவம், தப்பு பண்ணல. நீங்கள் ஆண்டவருக்காக இருக்கிற இடங்களில் நல்லவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது, நீங்கள் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, துன்மார்க்கன் இன்னும் கொஞ்ச நேரம்தான். அப்போ ஒரு ஆள் உங்களை பாடுபடுத்தும் போது நீங்கள் நினச்சிக்கணும் மனசில், இன்னும் கொஞ்ச நாள், இந்த பிரச்சனை கொஞ்ச நாள். அல்லது சில நேரம் மனிதர்கள் மூலமாக வரும், சில நேரம் கணவர் மூலமாக வரும், மனைவி மூலமாக வரலாம். நான் சொல்லுறது பிரச்சனை அவரை போட்டு தள்ளணும்னு நினைக்காதீங்க. அல்லது உற்சார உறவினர் மூலமாக வரும், வேலை செய்கிற இடத்துல வரும், பக்கத்து வீட்டில் சில ஆளால் பிரச்சனை வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனை கொஞ்ச நேரம் தான், உன் பாடுகள் கொஞ்ச நேரம் தான், உன் கண்ணீர் கொஞ்ச நேரம் தான். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் சங்கீதம் 112:10 வாசிக்கும் போது, 112ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடைவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இன்னைக்கு சில நேரம் சில மனிதர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று ஆசையாக இருப்பாங்க. அழிக்கிறது என்பது எப்படி சொல்கிறேன்? வேலையிலேருந்து காலி பண்ணணும், அவனுக்கு அந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடாது, அவன் வீடு கட்டக்கூடாது, அவனுக்கு வர வேண்டிய நன்மை வரக்கூடாதுன்னு ஒரு ஆள் முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவனுடைய ஆசை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவன் உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம், அவன் ஆசை அழியும். உங்களை கொல்ல நினைக்கலாம், அவனுடைய ஆசை அழியும். உங்களை என்ன பிரச்சனையில் சிக்க வைக்க நினைக்கலாம், அவனுடைய ஆசைகள் அழிந்து போகும். யோசேப்பை குழியில் போட்டார்கள் யாரு? சகோதரர்கள். அண்ணனுடைய ஆசைகள், அது அவனுக்கு ஆசை எப்படிதான் நடக்கும்? இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் அதற்கு முன்பாக அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். இது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. துன்மார்க்கன் எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு தான் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராயிருக்கிறார், வழக்காடுகிறவராயிருக்கிறார். லூக்கா 18 வாசிக்கிறோம், அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நீடிய பொறுமையாய்ந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ராஜா மனுஷனுக்கு பயப்படாதவன், மோசமான ராஜா. கடவுள் பயமும் கிடையாது, மனுஷ பயமும் கிடையாது. இப்பேற்பட்ட ராஜாக்கே ஒரு சிந்தனை வரும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்கிறவராயிருக்கிறார். இங்கே துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் குறித்து நாம் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். நீதிமானை குறித்து இப்போ வாசிக்க போகிறோம். துன்மார்க்கனை குறித்து, துன்மார்க்கனுக்கு அழிவு வரும், துன்மார்க்கனுக்கு ஆபத்து காலம் வரும், துன்மார்க்கனுடைய ஆசை அழிந்து போகும், துன்மார்க்கனுக்கு என்ன வரும்? பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் நீங்கள் நீதிமானாய் வாழும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? சங்கீதம் 34 நீதிமானுக்கு வரும் பலன் என்ன? சங்கீதம் 34:15 வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் பலன் என்ன? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இங்க துன்மார்க்கனுக்கும் சில காலகட்டங்கள் வரும்போது அவனும் கூப்பிட தொடங்குவான். கடவுளே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுவான். நிச்சயமா கூப்பிடுவான்.
எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஒரு மனிதன் ஒரு பாடுகள் வழியில வரும்போது, எப்பேற்பட்ட துன்மார்க்கனாயிருந்தாலும் அவனுக்கு ஒரு தேவையின் உச்சகட்டம் வரும்போது அவன் கடவுளை தான் நோக்கி கூப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் நீதிமானா வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அது மாத்திரம் சொல்லல, அவர் சொல்றாரு செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் நீதிமானாய் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறதா இருக்கிறது. நீங்கள் நீதிமானாய் வாழும்போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆள் நம்மை பார்க்கும்போது, நான் ரோட்ல போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு விழுந்துடுறேன்னா யாரும் பார்க்கலன்னா என்னை தூக்கிவிட முடியாது. யாரும் பார்க்கலன்னா தூக்கி விட முடியாது. திடீர்னு போகிறோம், பாத்ரூமில் வழுங்கி விடுறோம், உதவி பண்ண ஒருவரும் இல்லைன்னா அப்படியே கடக்க வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் வாழும்போது மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய வெளியே போனால் உங்கள் தோற்றத்தை தான் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கண்கள் இருதயத்தை பார்க்கும். அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ, நீங்க கதவை பூட்டிட்டு நீங்க தனிமையில் இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. கதவை பூட்டிட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. கதவை பூட்டி கொண்டு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறீங்க, இது நடக்குமா நடக்காதா இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கேட்கிறவருமா இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறவர். உங்களுடைய அந்த அந்த சொல்லுவோம்ல, குமுறிட்டே இருக்கிறோம், சில ஆள்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வாய் மட்டும் அசையும், அழுற மாதிரி இருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையை கூட உங்கள் உதடு அசைவை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் வாழும்போது அவர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், அதற்குரிய பலனை கொடுக்கிறார். காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராய் மாத்திரமல்ல, உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர். அவர் அப்படியே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீக்கலாக்கி விடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நான் நீங்களாக்குவேன், உன் உபத்திரவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன். அது எப்பேற்பட்ட காரியமா இருக்கலாம். சில நேரம் மனிதர்களிடத்தில் சிலது சொல்ல முடியும், ஆனால் சில நேரம் மனிதன்கிட்ட சிலது சொல்லவே முடியாது. ஆனாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் நீதிமான் கூப்பிடும்போது உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க சொல்ல முடியாத பிரச்சனையா கூட இருக்கலாம். சொல்ல முடியாத பிரச்சனையை கூட அவர் அறிந்திருக்கிறார். என் நாவில் சொற்பிறவாதற்கு முன்பே அவர் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். என் வாயில சொல்லு வரல, ஆனா அவருக்கு தெரியும். நான் யார்கிட்டயும் போய் முறையிடல, ஆனா அவருக்கு தெரியும். நான் யார்கிட்டயும் போய் கேட்கல, ஆனா அவருக்கு தெரியும். ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் நீதிமானாய் வாழும்போது ஆண்டவர் குறிக்கிறதான பலன். அது மாத்திரமல்ல, அதே 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 37 எடுத்துக்கொள்வோம். 37:17 வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நான் சொல்றேன், உங்களை தாங்குகிற ஒரு ஆண்டவர் உண்டு. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உங்களை என்ன பண்றாராம்? சுமக்கிறார். இதோ இருக்கிறான், ஒரு குழந்தை இருக்கிறான். எங்க சர்ச்சில் நிறைய குழந்தை, வெளியே இருக்கிற குழந்தை. இந்த குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் நம்ம தூக்கிட்டு வருவோம்? எத்தனை வயசு வரைக்கும் தூக்கிட்டு வருவோம்? 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, 6 வயசுல தூக்குடானா என்ன பண்ணுவோம்? தூக்கி அடிப்போம். போடா, நடக்கிற வயசுல நடடா. 10 வயசுல அப்பா தூக்குங்கண்ணா, ஏதாவது அடிபட்டா, கால் நடக்க முடியலன்னா தூக்குவோம். 20 வயசுல யாரை தூக்குவோமா? இதோ இருக்கிறான் டேவிட், அவங்க அப்பா கிட்ட போய், டேடி என்னை தூக்குங்கண்ணா, 2 வெப்பார். போடா, என்ன வயசாகுது, டேடினா வர நீ போடி அப்படின்னுவாரு. இல்லை இங்கே யாருன்னா போனா அப்போ தூக்க மாட்டோம். ஆனால் இங்கே ஆண்டவர், நீங்கள் எத்தனை வயசானாலும் உங்களை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். தகப்பன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்மை சுமக்க முடியும். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜீவனுள்ள நாள் மட்டும் அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. அது மாத்திரமல்ல, அதே 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலம் ஒன்று வருகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏற்கனவே இக்கட்டு காலத்தில் தான் வாழ்கிறோம். சிலருக்கு வேலை கொடுக்க மாட்டான்,
சிலருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான். கிறிஸ்டியனாக இருந்தால் வீடு கொடுக்க மாட்டான். அவர் ஒருத்தர்கிட்ட சொல்கிறார், கிறிஸ்தவங்களுக்கு வீடு கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு என்ன கிடையாதான்? வீடு கிடையாது. நம்ம பாடுறோம், அந்த கிறிஸ்தவன் இல்லை என்றா இந்த ஊருக்கு நிம்மதி ஏது, அந்த இயேசு சுவாமி இல்லை என்றா. இன்னைக்கு எப்படி சுற்றிருப்பான்? நம்மளால பாஷையில் சொன்னோம், கோமத்தோடு சுற்றிருப்பான் ஒரு கிறிஸ்தவன் வரலனா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு வீடு இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் இக்கட்டு காலத்தில் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் கிறிஸ்தவனுக்கு வேலை இல்லை. நான் சொல்லது 2008 டிவிஎஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ போடுறேன். இன்டர்வியூ செலக்ட் ஆகிறேன். அங்கே இருக்கிற நான் போய் செலக்ட் தான் ஆனேன், ஜாயின் பண்ணலை. அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் கேட்குறாரு, பேரை தான் கேட்டார், ஜான் ஆஸ்பான்னு. கிறிஸ்டியனா? ஆமாம். இங்கே வந்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? யாருன்னா கம்பெனி போகிறவங்களாம் அல்லேலூயா அல்லேலூயா கத்திட்டு போகிறாங்க. எங்கேயாவது நீங்கள் கத்திட்டு போயிருக்கிறீங்களா? அவன் கூறு இல்லாத ஒரு மேனேஜர் பல்து இது. அவன் சொல்கிறான், ஜாயின் பண்ணவே இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா கத்தக்கூடாது, இங்கே இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. நான் ஜாயின் பண்ணவே இல்லையா? என்னையா ரூல்ஸ் போடுற நீ? அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வரணும். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உன் வேலையை வேணாம் ஒன்றும் வேணான்னு போவே இல்லை. ஆனால் அதை விட நல்ல வேலை தான் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சில நேரம் சில மனிதர்கள் நமக்கு இக்கட்டுகளை கொண்டு வருவார்கள். நடுவில் சொன்னாங்க பாருங்க, கொத்தமல்லி கட்டில் என்ன வந்துச்சான்? கொரோனா வந்துச்சான். கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து நடுவில் பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாம் மறந்துட்டீங்க. கொரோனான்னு ஒரு வியாதி வந்து ஞாபகம் இருக்கா? இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்தார். தேவனின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் எங்கே போக முடியும்? ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். முதலாவது 34:15 செவிகள் திறந்து இருக்கிறது. 2வது 34:17 உபத்திரவத்தில் விடுதலை. 3வது வாசம் கர்த்தர் 33:17 கர்த்தர் தாங்குவார். 4வது 37:25 சந்ததியை ஆசீர்வதிப்பார். வாசிங்க 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீது சொல்றாரு, நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் கைவிடப்படாது. அப்படின்னா யார் தெரியுமா? நீங்களும் நாளும் தான் இன்னைக்கு நீதிமான். கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இது யாருக்குரிய வாக்குத்தத்தம்? நமக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை அப்பத்துக்காக. அப்படின்னா என்ன? சில நேரம் ஐயோ கஷ்டமா இருக்கு, ஒரு வேளை ஆகாரம் இல்லையே, நம்ம ஏங்க கூட ஆண்டவர் உங்களை விடமாட்டார். இது வரைக்கும் எப்படி இருக்கீங்க தெரியல, இனிமேல் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 92:12 வாசிக்கும் போது, 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செழிப்பீர்கள். ஆசீர்வாதமாய். செழிப்பு என்பது என்ன? ஆசீர்வாதம். நீதிமானாய் வாழும்போது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் நான் செழிக்கிற மாதமாய் மாற்றுவார். இனி நான் செழிக்க போகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? பக்கத்தில் இருக்க அக்கா வாய் தகராறா? எதுவும் இல்லைல்ல. கர்த்தர் உங்களை செழித்தோங்க பண்ணுவார். பனைமரம் பாருங்க, எவ்வளவு மழை வந்தாலும் வரலனாலும் அந்த பனைமரம் என்ன தெரியுமா பண்ணுமா? எல்லா வயலில் பார்த்துருப்பீங்க, ஓரத்தில் இருக்கும் பனைமரம்லாம். திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பனைமரம் இருக்கும். திருநெல்வேலியில் அடிக்கடி மழை பெய்யுமா? மழை பெய்யாது. திருநெல்வேலியில் மழை பெய்யாது. ஆனால் பனைமரம் மாத்திரம் வளர்ந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்குரிய ஒரு குணாதிசயம் என்னன்னா, அது எவ்வளவு எங்கே நீர் இருந்தாலும் அது உறிஞ்சிக்குமா, அதுடைய வேறு. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பஞ்ச காலமாக வரலாம், அல்லது உங்களுக்கு கையில் வருமானம் பெருகாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை செழித்தோங்க பண்ணுவேன். செழித்தோங்க பண்ணுவேன். ஆண்டவர் நீதிமானை என்ன பண்ணுவார்? செழிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன். சந்தோஷமாயிருங்கள், சத்தமாய் வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில். அதுக்கப்புறம் ஒலிவ மர கன்றுகளைப் போல
இருப்பார்கள். இப்போ சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஃபர்ஸ்ட் முன்னாடி வாசம் செழிப்பாக்குவார். நீதிமான் பனையை போல என்ன பண்ணுவானா? செழிப்பான. அது தனிப்பட்ட ஆசீர்வாதம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க இன்னைக்கு பார்க்குற நிலைமை பார்க்கும்போது தரித்திரம் போல தெரியலாம், ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பக்கத்துல சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று சொல்லணும். பிள்ளைகளை பார்க்கும்போது திட்டிகிட்டே இருக்காதீங்க. மூஞ்சா பாரு, மகரே பாரு, இது எங்க படிக்க போகுது, இது எங்க விளங்க போகுதுலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளையை கொடுத்தது அவரு, அதை பார்த்து எப்படி மூக்கு ஒழிவின்குது பாரு, எப்படி கருப்பாகுது பாரு. இவன் என்ன செலெக்ஷன் பண்ணியா கருப்பா பிறந்தான்? சொல்லுங்க. நான் இப்போ கருப்பாக இருக்கிறேன், இதுக்கு நான் செலக்ட் பண்ண முடியுமா? என் தாயின் வயிற்றில் அம்மா என்னை வெள்ளையாக உருவாக்கும் அம்மான்னு. எங்கள் அம்மா எவ்வளோ விதமான அந்த குங்குமப்பூ சாப்பிட்டாலும் சரி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மூஞ்சில் தேய்ச்சாலும் சரி, உள்ளே போகிற மாதுளை பழம், அந்த பழம், இந்த பழம், எல்லா பழமும் போட்டாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கலர் தான் வெளியே வரும். ஆகாரத்தை சாப்பிட்டாலும் 2 இடத்த உங்களால் தீர்மானிக்க முடியாது. எந்த தேசத்தில் பிறக்க போகிறோம், யார் வயிற்றுல பிறக்க போகிறோம். அதனால அம்மாவை பார்த்து ஏன் பெத்தன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு சில நேரம் கேட்போம், உன் வயிற்றுல போய் பிறந்த பாரு, நீ அவங்க வயிற்றுல பிறக்கலன்னா நீ பேசியே இருக்க மாட்டையா? நீ அங்கே பிறக்கலன்னா இன்னைக்கு உனக்கு வாழ்வு இல்லை. எத்தனையோ குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே மரித்து போகிறது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் கொடுத்த கனி தானே. அப்போ நீங்கள் எதுக்கு சாபம் இருறீங்க? சில நேரம் அந்த பிள்ளை கூட நம்மளை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரும், அம்மா தொல்லை தாங்க முடியாதுன்னு. ஆனாலும் உங்களையும் அதே போல தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார், உங்களை இறுதி வரை நடத்துவார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே 10:13 3ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:3 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளோ அகற்றி விடுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, பசி இல்லை. சொல்லுங்க, பசி இல்லை, பட்டினி இல்லை. ஏன்னா அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்க முடியும்னா உங்களுக்கும் அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரம் சொல்ல, நீதிமொழிகள் 15:29 வாசிக்கும்போது 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஜெபத்தை கேட்கிறவர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்க நீதிமானாய் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதிலை கொடுப்பார். அவர் உங்களுக்கு பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் அவர் தீவிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். கடைசியாக நீதிமான் குறித்து வாசிக்கும் போது 24:16 வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நான் சொல்ற சில நேரங்கள் நீங்க விழுந்து 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 எழும்புகிற அனுபவமா இருக்கும். சில நேரம் சர்ச்சைக்கு வருவீங்க, ஆனா வெளியே போன பிறகு உங்களை என்ன பண்ணோம்? சில பாடுகள் ஆண்டவரை விட்டு விலகுற மாதிரி இருக்கும். சில நேரம் பாவம் செய்கிற சூழ்நிலை வரும். சில நேரம் எண்ணத்தினால் பாவம் செய்து விடுவோம். பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொருளை நான் இச்சையோட பார்த்தா, ஸ்திரீ இச்சையோட பார்த்தா மாத்திரம் இல்லை, இந்த சர்ச்சில் இருக்கிற மைக்கு ஐயோ நல்லா இருக்குதே அப்படியே தூக்கி போட்டு நான் போனேன்னா கதை முடிஞ்சு போச்சு. இங்கே எதனா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரை விட எது நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதுதான் இச்சை. விக்கிரக ஆராதனை அப்படின்னா எது தெரியுமா? மண்ணோ சலையோ எதுவும் வழங்க தேவையில்ல. ஆண்டவரை விட நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ, அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். மாமியார் நேசிக்க மாட்டாங்க, மருமகள் இருந்தாலும் சிலர் நேசிப்பார்கள். மருமகளாக இருக்கலாம் அல்லது மாமனாராக இருக்கலாம், எத்தனை நார் இருக்கலாம், சித்தி இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு முதலிடம். நீங்கள் மருமகளை அதிகமாக நேசிக்கலாம், இல்லை மருமகள் உங்களை நேசிக்கலாம், அல்லது அப்பாவை நேசிக்கலாம், ஆண்டவரை தவிர. ஏனென்றால் எல்லோரும் மாறக்கூடியவர்கள். உலகத்தில் ஒரு பெத்த தாயை கூட என்ன பண்ணுறான்? ரோட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அவன் கூட மாறலாம், ஆனால் உண்மையாக நேசிக்கிற ஆண்டவர் அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. கடைசியாக சொல்கிற, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவர் இந்த வசனத்தில் துன்மார்க்கனுக்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 55:7
துன்மார்க்கனை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் துன்மார்க்கனுக்கு அழிவு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் துன்மார்க்கனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு வசனம் ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்களா, துன்மார்க்கனை குறித்து எவ்வளவு விஷயம் சொன்னாலும் அவர் கடைசியில் அவருடைய இருதயம் எப்படி தெரியுமா? துன்மார்க்கன் மனம் திரும்பினா போதும், துன்மார்க்கன் என்கிட்ட வந்தா போதும், அவர் மன்னிக்கிறவர். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், சில நேரம் சபைக்கு வந்து நல்லா கையை தூக்கி ஆராதிட்டு இருக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துல சில நேரங்கள் சில பாவங்கள் இருக்குமானால் அதையும் மன்னிக்கிற ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் 18:21 வாசிங்கள். வேகமாய் வாசிங்கள், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வாயனாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், துன்மார்க்கனுக்கு என்ன வரும்? அழிவு வரும். அதே ஆண்டவர் சொல்றாரு, அதே துன்மார்க்கன் என்கிட்ட மனம் திரும்பி வந்தா நான் அவனை பிழைக்க பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க. நான் எதுக்கு முன்னாடி துன்மார்க்கனை சொன்னேன் தெரியுமா? துன்மார்க்கனையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவன் துன்மார்க்கத்திலே இருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை. ஆனால் துன்மார்க்கத்தை விட்டு நீ வெளிவரும்போது நான் உன்னை பிழைக்க செய்வேன், நான் உன்னை மன்னிக்கிறவர். அது மாத்திரமல்ல, 18:27 வாசிக்கும் போது துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானேயாகில் அவன் ஆத்துமாவையும் ஆண்டவர் பிழைக்க பண்ணுவாராம். சரீரத்தில் ஒரு உயிர்ப்பு, ஆத்துமாவிலையும் அவனுக்கு ஒரு உயிர்ப்பு என்ன கொடுக்கிறாரு? மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசியா எசேக்கியேல் 33:11 வாசிக்கும் போது மரணத்தை விரும்புகிறதில்லை. எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் மனம் திரும்புதலை ஆண்டவர் என்ன பண்றாராம்? விரும்புகிறார். அவனுடைய மரணத்தை அவர் விரும்புகிறதில்லை. இன்னைக்கு நாம் தான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறோம். சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது இவன் செத்துட்டா நல்லா இருக்கும், இவன் நாசமா போயிட்டா நல்லா இருக்கும் நாம் நினைக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அந்த துன்மார்க்கருடைய மரணத்தை கூட அவர் விரும்புவதில்லை. அவனை ஆசீர்வதிக்கிறவராய், வாழ வைக்கிறவராய், அவருடைய இருதயெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு நீதிமானாய் இருக்கிற நாம் துன்மார்க்கனை நினைத்து ஜெபிக்க வேண்டும். நீதிமானாய் இருக்கிற நாம் துன்மார்க்கனுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நீதிமானாய் இருக்கிற நாம் பாவிகளுக்காக பரிதபிக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதயம் இதை தான் சொல்லுது. கடைசியாக எசேக்கியேல் 33:15 நான் வாசிக்கிறேன். அதே 33:15 துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்பி கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணம் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, துன்மார்க்கனுக்கு மட்டும் எவ்வளவு அவர் அக்கறையோடு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை பாவத்துக்கு நேராக போகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களையும் அவர் அண்டையில் சேர்த்து கொண்ட ஆண்டவருடைய இருதயம் ஏக்கமாக இருக்கிறது. காலை நேரத்தில் சில நேரம் ஆண்டவரே, ஏன் என் மாமா ரட்சிக்கப்படலை, ஏன் மச்சான் ரட்சிக்கப்படலை, ஏன் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படலை, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினீங்களே அவனையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க என்று ஜெபிக்கிறதுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் துன்மார்க்கனுடைய சாவை விரும்புகிற தெய்வம் அல்ல, துன்மார்க்கரை அழிக்கிற தெய்வம் அல்ல, துன்மார்க்கரையும் அவரிடத்தில் சேர்த்து அவனை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கனையே ஆண்டவர் வாழ வைக்க நினைக்கும் போது அதை விட அதிகமாய் உங்களை வாழ வைத்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தலைகளை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்துவார். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும் நின்று பிதாவை இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீதிமான் யார், துன்மார்க்கர் யார் என்று வாசம். நீதிமான் ஆண்டவருடைய காரியங்கள்ல அவனுடைய இருதயம் அதிகமாய் வாஞ்சிக்கிறதா இருக்கிறது. காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவங்க குடும்பத்தில் யாராவது
ரட்சிக்கப்படாமல் உம்மை அறிந்து கொள்ளாமல் இருப்பார்களானால் கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் பக்கத்து வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், என் உற்சார் உறவினருக்காக ஜெபிக்கிறேன், என் கூட வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், என் அண்ணன் தம்பிகளுக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், என் கணவருக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ துன்மார்க்கனை பிழைக்க பண்ணுவீர். ஆண்டவரே, நீங்க அவர்களை நேசிக்கிறீர். எங்க குடும்பங்களையும் கர்த்தர் நேசிப்பீராக, ரட்சிப்பீராக. சில நேரம் மனைவி அழுகுறாங்க, என் கணவர் ரட்சிக்க மாட்டாரா, ரட்சிக்கப்பட மாட்டாரா. சில நேரம் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் உன் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோமே. இந்த மாதம் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்புள்ள வழி நடத்த போகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்க குடும்பத்தில் இருந்தா இந்த மாதம் கர்த்தர் அவளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாளில் நடக்க போகிற திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. கானாவூர் கல்யாண வீட்டில் நீங்க இருந்தது போல இந்த திருமண வீட்டிலும் கர்த்தர் நீங்க இருப்பீராக. ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த யாராயிருந்தாலும் நீங்க நீதிமானை குறித்து வாசிக்கிறோமேப்பா. நீதிமானுக்கு பசினால் வருந்த விடார். நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீதிமானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீதிமான அப்பத்துக்கு திரிகிறதில்லை. உம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் கையேந்தி நிற்பதில்லை. உம்முடைய பிள்ளைகள் கரங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க விடுதலை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.